வெல்கம் டு சிம்ப்ளி நாட் பர்ஃபெக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். என்னன்னா இட்லி உப்புமா. மீஞ்சு போன இட்லியில் எப்படி உப்புமா செய்கிறதுன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்ன விஷயம்தான். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர டைமில் வெங்காயத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை போடணும். ரைட்டு, மிளகாய போட்டாச்சு, வதக்கியாச்சு. வதக்கி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை எடுத்து அதோட போடணும். வெங்காயத்தையும் போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டு அப்படியே அதே லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறலாம். ஸோ அந்த வெங்காயமும் கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டுருவோம். கிளறிக்கிட்டு அதுக்கு சைடில் நம்ம மீந்து போன இட்லியை கொஞ்சம் புட்டு போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். உப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறியாச்சு. ஸோ அப்புறம் இட்லியை சேர்த்தாச்சு. இட்லியை சேர்த்துட்டு திருப்பி அதையும் சேர்த்து மொத்தமாக எல்லாம் போட்டு கலருன்னு கிளறியாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இதோட ஆட் பண்ணலான்னு பார்த்தா, சில பேர் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இல்லை மசாலா வேறு யூஸ் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா ஒன்லி இட்லி பொடி போட்டு மட்டும் நாங்கள் எங்கள் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டு அப்புறம் போட்டுட்டு இந்த இட்லி பொடி மேலே ஒரு ஃபைனல் டச்சு 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு ஒரு கலரி இறக்கிட வேண்டியதுதான். ஸோ சும்மா டாப்பிங்ஸ்க்கு கொத்தமல்லி லைட்டாக தூவியாச்சு. அதோட இந்த சிம்பிள் டிஷ் முடிஞ்சது. சைடில் எக்ஸ்ட்ரா கரண்டி என்ன வந்துன்னு யோசிக்காதீங்க. நெய் எடுத்து ஊற்றின கரண்டி தான், வேஸ்ட்டாக வேணாம்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து மிக்சிங்க்கு யூஸ் பண்ணியாச்சு. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.